மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன, காலையில் சுறுசுறுப்பாக எழுந்துக்கணும், வாக்கிங் போகணும், வீட்டு வேலைகளை முடிக்கணும், நல்ல சுறுசுறுப்பாக வேலைக்கு போகணும், முடிச்சுட்டு வந்து ஈவினிங் குழந்தைங்களோட நல்லா இருக்கணும், விளையாடணும், எல்லாமே செய்யணும். காலையிலேருந்து நைட்டு வரலும் நான் நல்ல இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசை, இப்பெல்லாம் பேராசை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மள எத்தனை பேரால் அது செய்ய முடியுது? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப தலைவிகள்லாம் இன்னைக்கு காலையில் எழுந்ததிலிருந்து, சமையல் வேலையிலிருந்து, குழந்தைகளை தயார் செய்வதிலிருந்து, பள்ளிக்கூடம் குழந்தைகளை அனுப்புறதுலேருந்து, அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து, திருப்பி வேலையில் போராடி வீட்டுக்கு வருவதிலிருந்து, வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து, அப்பப்பா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த ஞாயிற்றுக்கிழமையில தூங்கலான்னு பார்த்தா அன்னைக்கும் ஒரு சொந்தக்காரங்க வந்து நிற்கும் போது உடலும் மனதும் அவ்வளவு வேதனைக்குள்ளாகிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு கேள்வி, சார் நல்லா ஆக்டிவா இருக்கணும், எனக்கு ஏதாவது சத்து டானிக் கொடுங்க சார் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, சார் ஏதாவது நல்ல லேகியம் ஏதாவது கொடுங்களேன், அதை சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படிம்பாங்க. இன்றைக்கு நோயுற்று இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சோர்வை விட எந்த நோயும் இல்லாதவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வு தான் பெரிய கேள்விக்குரிய உருவாக்குது. குழந்தைகளை பாருங்களேன், காலையில 7 மணிக்கு பள்ளிக்கூடம் போறாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்க அப்பாடான்னு போய் கட்டில விழறதை தான் நம்ம பார்க்கணும். எந்த குழந்தைக்குமே தெம்பு கிடையாது. எத்தனைக்கும் நம்ம படிக்கும்போது இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்த நடைப்பயிற்சியோ, பள்ளிக்கூடம் 5 கிலோமீட்டர் இருக்கு, சைக்கிள்ல போறோம், நடந்து போறோம், பஸ்ல போறோம்னு சொல்லக்கூடிய முயற்சியோ, ஏன் இன்னைக்கு பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய நிறைய அந்த விளையாட்டுகளோ இன்னைக்கு யாருக்காவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. எத்தனைக்கும் நம்ம சாப்பிடும்போது பார்த்து பார்த்து இது சத்துள்ளது சத்தற்றதுன்னு பார்த்து கொடுக்கக்கூடிய வசதி கூட நம்ம குடும்பங்கள்ல யாருக்கும் கிடையாது. ஆனா இன்றைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு காய்கறிகள் சலாட்லாம் கொடுக்க சொல்றாங்கன்னு பார்த்து பார்த்து பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளை கொடுக்குறோம். ஆனால் குழந்தைங்களோட எனர்ஜி லெவல் நமக்கு இருந்ததுல 10% கூட இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன? முதல் காரணம் என்னன்னா, மொத்தம் 4 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம். அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவு உங்க பெருங்குடல்ல சிறுகுடல்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் அதுல வேலை செஞ்சு அந்த உணவை நொதித்து உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக உறிஞ்சி கொள்வதற்கு தேவையான முயற்சியை செய்து இல்லையா, அதுக்கு பேர் தான் செரிமானம்னு சொல்லுவோம். இந்த செரிமானத்துல இருக்கக்கூடிய பலவீனம், இறைவன் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டா கூட உங்களோட செரிமான மண்டலம் சரியில்லைன்னா உங்களுக்கு அமிர்தமே வேலை செய்யாது, உடம்பு வீக் ஆயிட்டு தான் போகும். லீக்கிங் கட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சோம்னா இந்த பாத்திரத்துல ஒரு ஓட்டை இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் வெளியில சென்று பாத்திரம் காலியாகி விடுகிறதோ, அதே போல இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடம்புல செரிக்கப்பட்டு பெருங்குடல்ல நொதிக்கப்பட்டு அந்த சத்துக்கள் உடல்ல சேரல அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைஞ்சி 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 சோர்வு நிலையை அடையக்கூடிய, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கணும். செகண்ட், உடம்புல 6 முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்குங்க. தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், கார்டிசோல், 6 ஹார்மோன். இந்த 6 ஹார்மோன் தான் இன்னைக்கு நம்மளோட இளமை, ஆரோக்கியம், மன சிந்தனை, வெற்றி, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறது, இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது. நீங்க சாப்பிட்ற உணவு உங்க உடம்புல கொழுப்பா சேருதா, சதையா மாறுதா, சத்தா மாறுதாங்கிறத தைராய்டு டிசைட் பண்ணுது. டிசைட் பண்ற தைராய்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காரணியா இன்சுலின் இருக்கிறத பார்க்கணும். ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது உடலுடைய வளர்சிதை மாற்றத்துல, நம்மளுடைய இயக்கத்துல, நம்முடைய தசைகள் பலத்துல, இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுக்கு ரொம்ப முக்கியம். வெறும் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்லை, மென்டல் ஃபேக்டர்ஸ், கார்டிசோல். இந்த கார்டிசோல் லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உற்சாகம். மன அழுத்தம் அதிகமாகும் போது கார்டிசோல் அதிகமாகிறத பார்க்கலாம். எப்பெல்லாம் கார்டிசோல் அதிகமாகுதோ உங்களோட பிசிக்கல் எபிலிட்டி குறைஞ்சு போயிடுறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இது கார்டிசோல். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ல எது மாறினாலும் உங்க உடம்பு சோர்வாக தான் இருக்கும். அப்போ நான் பாதாம் பருப்பு சாப்பிட்றேன், பிஸ்தா பருப்பு சாப்பிட்றேன், சத்து டானிக்குகள் குடிக்கிறேன், எதுவுமே எனக்கு ஒர்க் பண்ணல. எப்படி ஒர்க் பண்ணோம்? உங்க உடம்போட பேசிக் எலிமெண்ட், ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய
இந்த 6 ஹார்மோனும் உங்க உடம்புல சரியா வேலை செய்யலைன்னா நீங்க எப்படி ஹெல்த்தியா இருக்க முடியும்? ஸோ இதை நம்ம கவனிக்கணும். 3வது ஃபேக்டர் பேசிக் நியூட்ரியன்ஸ். 3 சத்துக்கள் நம்ம உடம்போட இயக்கத்துக்கு வளர்சிதை மாற்றத்துக்கு தேவை. விட்டமின் டி சத்து, விட்டமின் B3 சத்து, விட்டமின் B12 சத்து. இப்ப இந்த B12 பத்தியும் விட்டமின் D பத்தியும் நிறைய வகையான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனா B3 பத்தி ரொம்ப அழகான ஒரு ஆராய்ச்சி, நேத்து தான் அந்த ஆராய்ச்சி கட்டுரையை நான் பார்த்தேன். என்ன தெரியுமா சொல்லுது? உங்களோட லிவர் ஹெல்த்துக்கும் உங்களோட டயபெட்டிக்ஸும் மெட்டபாலிசமும் சரியா இருக்கணும்னா உங்களோட B3 சரியா இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள், இல்லைன்னா பாசிபிளே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 சத்துக்கள் நம்ம உடம்புல குறைபாடு இருக்குன்னா சாப்பிட்ற உணவுல இருக்க அயன் நம்ம உடம்புல சேராது, உடம்புல சாப்பிட்ற சத்துல இருக்கிறது நம்மளோட கால்சியமா சேராது, எல்லா வகையிலையும் நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம உடம்புல சத்து குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க. இன்னைக்கு இந்த ஒரு ஃபேக்டரை யாருமே பார்க்கறது இல்லை. என்ன தெரியுமா? தூக்கம் இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் 10 மணி நேரம் தூங்கினேன், ஆனால் காலை எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் சோர்வு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா காரணம்? ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய குரட்டை நோய் இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் நம்ம தூங்கும்போது நம்முடைய உடலுடைய புலனுறுப்புகள் அனைத்துமே கண், காது, மூக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகி அது பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். பிரெயின் அப்படியே அதோட எஃபிஷியன்சியை ஒரு 50% குறைச்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது வேலை செய்யும் போது நமக்கு தேவைப்படுகின்ற பிராணவாயுவை விட ஓய்வெடுக்கும் போது நமக்கு தேவையான பிராணவாயு மிக மிக அதிகம். அப்ப அந்த பிராணவாயு சார்ந்த விஷயங்கள் நம்ம உடம்புல குரட்டை நோய், ஸ்லீப் ஆப்னியா இருக்கும்போது மூளைக்கு போகக்கூடிய பிராணவாயு குறையும் போது உங்களோட மூளை ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. கனவுகள் மாதிரி, நினைவுகள் மாதிரி ஏதோ ஒன்று மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பிராணவாயு மூளையில் இருப்பது சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அடுத்த நாள் காலையில நீங்க எழுந்துக்கும் போது நீங்க என்னதான் நான் சாப்பிட தூங்குற முயற்சி பண்ணா நல்லா தூங்கணும்னு சொன்னாலும் உங்களோட உடம்பு சோர்வு தீரவே தீராது. ஸோ உடல் சோர்வு அதிகமாவதுக்கு இந்த 4 காரணங்கள் நம்ம கிட்ட இருக்காங்கிறத முதல்ல நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். சரி, இப்ப உடல் சோர்வு இருக்கு சார், இதை தீர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. 5 வழிகள் நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். நம்பர் 1, எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிச்சிரும், ஆஸ்துமா வந்துருங்கிற ஒரு பயத்திலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்கீங்க. சமீபத்துல கூட ஒரு விஐபி என்னை பார்க்க வந்திருந்தார். கடுமையான உடல் சோர்வு. திடீர்னு அவருக்கு அவரோட அரசியல் வாழ்வுல ஒரு தோல்வி ஏற்பட்டதுனால கடுமையான டிப்ரெஷன்ல ஒரு 6 மாசமா யாரையுமே பார்க்கறது இல்லை, பசங்க கிட்ட கூட பேசுறது இல்லை, ரூம்குள்ளேயே கிடக்குறாரு. என்ன பண்றதுனே தெரியல சார், சைக்காட்ரிஸ்ட பார்த்து மருந்துகள்லாம் கொடுத்தா கூட எனக்கு புத்துணர்வே இல்லை, கஷ்டப்படுறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன விளக்கெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி வீட்டில் வச்சுங்க. டெய்லி காலையில எழுந்த உடனே ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி கழுத்துல இருந்து கால் வரையில நல்லா தேய்ங்க, தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சிருங்க அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, சார் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எனக்கு ஆஸ்துமா நோய் இருக்கு, பிரச்சனை வரும்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வராது, தலைக்கு வச்சாதான் பிரச்சனை, உடம்புக்கு தேய்ச்சி குளிங்க சார் அப்படின்னு. சரின்னு அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாரு. நல்ல புத்துணர்வு இருக்கு, இப்ப தூக்க மாத்திரை கூட நான் போடுறது இல்லைங்க, நல்லா தூங்கினேன் அப்படின்னாரு. என்ன தெரியுமா? உடல்ல மிகப்பெரிய உறுப்பு எதுனா தோல் தான். தோலை நம்ம வெறும் கவரிங் மட்டும் நினைக்கிறோம். நோனோ, தோல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய உறுப்பு. நீங்க நல்லா விளக்கெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி உங்க கழுத்துல இருந்து கால் வரையிலும் தேய்ச்சி வாரத்துக்கு 2 நாள், பெண்கள் செவ்வாய் வெள்ளியும், ஆண்கள் புதன் சனியும் குளிங்க. 1 மாசம் அதை பண்ணி பாருங்களேன், உங்க உடம்புல இருக்கக்கூடிய சோர்வு நோய் முற்றிலுமாகவே மாறிவிடுவதை பார்க்க முடியும். 2வது, உங்களோட கட் ஹெல்த் எப்படி இருக்கோ, உங்களோட பெருங்குடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்நாள், உங்களோட டே இருக்கும். காலையில எழுந்தோன்னா ஃப்ரீ மோஷன் ஆகுது, கட் ஹெல்த் நல்லா இருக்குன்னா உங்களோட டே ஆக்டிவிட்டி ரொம்ப ஆக்டிவா நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப கட் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய சுலபமான ஒரு சின்ன உணவு எது தெரியுமா? டெய்லி 1/2 லிட்டர் மோர் குடிங்க. வேற ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம். மோரை விட சிறப்பான ஒரு உணவு குடல் ஆரோக்கியத்திற்கு இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. நீங்க இன்னைக்கு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய வரதை பார்க்குறோம். நான் கூட சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்துக்கு உங்களுக்கு மருந்து கொடுக்குறோம், 30 பேக்கெட் கொடுப்போம், டெய்லி நீங்க வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்க, 30 நாள் கழிச்சு பாருங்க உங்களோட ஹெல்த் ரொம்ப பெருசா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, என்னதான்டா அதுல இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா
அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன தெரியுமா? எப்படி பாலை பவுடர் ஆக்குறோமோ அந்த மாதிரி மோரை பவுடர் ஆக்கி அவன் சாஷேல போட்டு கொடுக்குறான் சார். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதை தண்ணியில கலந்து குடிச்சீங்கன்னா உங்களோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருமா? ஏன் நம்ம அவ்வளவு மெனக்கெடணும்? டெய்லி 1/2 லிட்டர் மோரை குடிச்சிட்டு போக வேண்டியதானே? அப்ப கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களோட சோர்வு உடனே குறைந்து போய் விடுவதை பார்க்கலாம். 3வது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு மன அமைதியின்மைங்கிறது ரொம்ப காரணமா நம்ம பார்க்கும்போது, நீங்க மனசுல நாளை காலையில எழுந்து இந்தந்த வேலையை செய்யணும்னு ஒரு எண்ணமும் ஒரு நேர்மறை எண்ண ஓட்டம் இருந்தாதானே நீங்க காலையில எழுந்துப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம யாராவது எழுந்துக்கிறோமா? எழுந்துக்கவே மாட்டோம். 8 மணி 9 மணிக்கு தான் எழுந்துப்போம். ஏன்? அன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது, கமிட்மெண்ட்ஸே கிடையாது. தூங்குடா, எவ்வளவு நேரம் முடியுமோ படுத்து கிடக்கலாம், சோம்பலா கிடக்கலாம், எதுவுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில காலையில குளிக்கிறது கூட 190 பேர் செய்யறதே கிடையாது. மெதுவா 11 மணிக்கு தான் எல்லா வேலையும் நடக்கும் இல்லையா? அப்ப எண்ணங்கள் நமக்கு ஆக்டிவா இருக்கணுங்கிற எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களும் பாசிட்டிவிட்டியும் இல்லைன்னா நம்மளால ஏதாவது வேலை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப சோர்வு நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அதை மாத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். 4வது ரொம்ப முக்கியமானது, இந்த 3 விஷயமும் உங்களால பண்ண முடியல அப்படின்னா 4வது விஷயமா நீங்க என்ன செய்யலாம்னா வெந்நீர் குடிங்க. உடல் சோர்வை நீக்க, பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை உடம்புல அதிகப்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சோர்வுகளையும் நீக்குவதற்கு வெந்நீர் ஒரு சிறந்த மருந்து. தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே 300 ml வெந்நீர் குடிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 300 ml வெந்நீர் குடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட ஹெல்த் மிகப்பெரிய அளவில் நன்றாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வெந்நீர் உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவுறத நாம் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த 4 விஷயம் என்னால பண்ண முடியல சார், ஐ ஃபீல் வெரி டயர்ட், எனக்கு உடனே எமர்ஜென்சி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுங்க அப்படின்னா பிரிட்ஜி கேப்சூல்ஸ். இந்த பிரிட்ஜி கேப்சூலோட ஒரு பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா சுருக்கமா சொல்றேன். நம்ம ஒவ்வொரு அணுவிலையும் அந்த அணுக்களுக்குள்ள நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு பேட்டரி ஒன்று இறைவன் கொடுத்திருக்காரு. அதுக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் அணுக்களுடைய பேட்டரி. அந்த அணுக்கள் வேலை செய்யறதுக்கு, திருப்பி புதிய அணு உருவாவதற்கு, இறந்த அணு வெளியேறுவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் காரணம். நம்ம பிறக்கும் போது ஒரு தோல்ல இருக்கும், அதே தோலோடு இறக்கும் வரை இருப்பதற்கு காரணம் அந்த மைட்டோகாண்ட்ரியா. தோலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க இந்த மைட்டோகாண்ட்ரியாவை எவ்வளவு எனர்ஜைஸ்டா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருக்கும். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சொல்லக்கூடிய ஒரு துறை, ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்ல எப்படி ஒரு மனுஷனா 2 மணி நேரம் ஓட வைக்க முடியும், எப்படி ஒரு மனுஷனா 20 நிமிஷம் வேகமா டென்னிஸ் ஆட முடியும், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச். இந்த ரிசர்ச்சோட எண்ட்ல என்ன ப்ராடக்ட் வருதுன்னா, அவன் கொடுக்குற ப்ராடக்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜைஸ்ட் ஆகிடும். ஒரு 50 வாட்ஸ் பல்புக்கு தேவையான 50 வாட்ஸ் பவரை கொடுத்தா அது எவ்வளவு அழகாக ஒளிர்ந்து வேலை செய்கிறது. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுக்களுக்கும் தேவையான சக்தியை அந்த பொடி கொடுக்கும். அப்ப அந்த பொடி போலவே இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அந்த பிரிட்ஜி கேப்சூல்ஸ். இந்த பிரிட்ஜி கேப்சூல்ஸ்ல காலை 1 இரவு 1 உணவுக்கு முன்பு நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி பெரிய அளவுல அப்படியே ஒரு ரேஷனலைஸ் ஆகும்போது, ஒளிரும் போது உங்களோட புத்துணர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நான் சொன்ன 5 விஷயத்துல 4 விஷயம் நீங்க வீட்டிலேயே செய்யக்கூடியதுதான். இந்த 4 விஷயத்த பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. முடியலன்னா இந்த பிரிட்ஜி கேப்சூல் காலை 1 இரவு 1 சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இதை தொடர்ந்து நாம் சாப்பிட முயற்சி செய்யும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தேவையான ஆற்றல் முழுமையாக பகிர்ந்தளிக்கப்படும் போது நம்ம உடல் புத்துணர்வோடு இருக்கிறத பார்க்க முடியும். உடம்பு சோர்வோடு அவதிப்படுறவங்க கவலைப்பட வேண்டாம், இதை ஃபாலோ பண்ணாலே போதும். 1 மாசம் நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. முதல்ல செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஏன் என் உடம்புல சோர்வு இருக்குங்கிறத பண்ண முடியுமான்னு பாருங்க. இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல அந்த கேள்விகளை கேளுங்க. அதற்கான பதில் எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.